ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் சந்தோஷங்கிற ஒரு நண்பர், அவர் பார்த்திங்கன்னா தான் மனைவி தான் குழந்தையும் கொன்னுட்டு தானும் செத்துருக்காரு. அவருக்கு சொல்கிற ரீசன் பார்த்திங்கன்னா, எனக்கு கடன் ஆயிடுச்சு. அது எப்படி கொண்டிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, கடன் தொல்லையால் தன் பொண்ணை தலையில் அடித்து கொண்டிருக்காரு, தன் பொண்டாட்டி கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காரு. இது அவர் கொடுக்குற விளக்கம் பார்த்திங்கன்னா, நான் உங்களை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன், உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை கடன் தொல்லையினால் அப்படிங்கிறாரு. ராணி மாதிரி பார்த்துக்கிட்ட உங்களுக்கு நம்ம சொல்கிறது நம்ம உசுரை கொள்கிறோமேனு கொஞ்சம் கூட உறுத்தலாண்ணா. என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்களும் செத்துட்டீங்களேண்ணா. இது தற்கொலை மட்டுமே இது தீர்வாகாது. இனிமேல் நான் பேசுகிறது உங்களுக்கு ஒன்றும் கேட்க போகிறதில்ல, வருத்தப்படுறேன். அவங்கள விட்டுருங்க, எங்கள் வீட்லேயும் உங்கள் ஒய்ஃபையும் அந்த குழந்தையும் விட்டுருந்தீங்க, அவங்களாவது ஒரு பொழைச்சிருந்துருப்பாங்க, ஏதோ ஒரு இது பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காரு, ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்கிறதுக்கு பணம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. 100 ரூபாயிலையும் வாழலாம், 1000 ரூபாயிலையும் வாழலாம், லட்சத்துலேயும் வாழலாம். எவ்வளோவில் வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். உங்களால் முடியல, நட்டம் அடைஞ்சிட்டா எல்லாம் விற்று கடனை கட்டுங்க, இல்லையா முடிஞ்ச கடனை கட்டிட்டு வெளியூரில் போய் சம்பாதிங்க. உள்ளூர்லேயே எனக்கு கீழே இருந்து வாழ்கிறதுக்கு இதாக இருக்குன்னா, தான் சாவறதே அது சட்டப்படி குற்றம். நீங்கள் 2 கொலையை பண்ணிருக்கிறீங்க, அது எப்படி பண்ணிருக்கிறீங்க, அடித்து கொண்டிருக்கிறீங்க. இது கொலை இல்லையாண்ணா? உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணாண்ணா? நீங்களே இறந்துட்டீங்க, நீங்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளம் என்னன்னா? அவங்க வாரிசையும் கொண்டுட்டிங்களே, எப்படி நான் மனசு வருது? என்ன இதை பார்த்துட்டு இருக்கிற நண்பர், நீங்கள் நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில் எல்லாத்து வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை, பண கஷ்டம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். அதை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது தான் விஷயம். நான் நடந்து போகிறேன், ஒருத்தனை நடக்கிறதுக்கு கால் இருக்குது, அதுக்கப்புறம் சைக்கிளு, அதுக்கப்புறங்க வண்டி, காரு, ஃப்ளைட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் பார்த்து வாழ்கிறதுல தான் இருக்குது. நான் கடன் ஆயிடுச்சு, அதாகிடுச்சு, கடனை கம்மி பண்ணுங்க. ஏன் இது பண்ணுறீங்க? பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க, இருக்கிற வாழ்க்கையை பாருங்கள். இப்போ இந்த உசுறு போச்சா, அந்த உசுறு யார் கொண்டு வருவா? அவர் கேட்டால், நான் உங்களுக்கோசரம் தான் வாழ்ந்தேன், உங்களுக்கோசரம் தான் பங்குச்சந்தையில் பண்ணேன். அவங்களுக்கோசரம் வாழ்கிறதா இருந்தால் நீங்கள் போய் கடுமையாக உழைச்சிருக்கலாம், ஒரு கல்லை உடைச்சிருக்கலாம், ஒரு மூட்டையை தூக்கியிருக்கலாம். நீங்கள் பண்ண தவறுக்கு போய் கொண்டு போய் அவங்க மேலே அந்த 2 உசுரையும் கொண்டு விட்டீங்களேண்ணா. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், எல்லாத்து வாழ்க்கையிலும் எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். கடன் வாங்குறது ஈஸி இல்லை. என்ன கடன் வாங்குறது இப்போ 100 பேர்த்திட்ட கூட வாங்கலாம், அதை கட்டுறது தான் ஈஸி. செலவழிக்கிறதும் ஈஸி, என்ன அதை கட்டுறது தான் ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால் எதுக்கு பண்ணுறோம், என்னத்துக்கு பண்ணுறோம்னு சிந்திச்சு பண்ணுங்கள். இதுமேல் இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயலை யாரையும் பண்ண வேணாம். எல்லாத்து வாழ்க்கையிலையும் எல்லா இதுவும் சொல்லலாம், அட்வைஸ் யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த கட்டத்துலேருந்து இருந்து பாருங்கன்னு. அந்த கட்டத்தை யார் உருவாக்கிக்கிறது? 2 இதில் தான் குடும்பம் நடுத்தெருவுக்கு வருது. ஒன்று தண்ணி, ஒன்று சூதாட்டம். இந்த பங்குச்சந்தையில் கடமும் நம்ம அளவுக்கு மீறி வாங்கினாவே எதுவுமே நட்டம் தானே. நம்ம பார்த்து தானே உருவாக்கிக்கிறோம். இப்போ பனியன் 50 ரூபாயிலையும் எடுக்கலாம், 2000 ரூபாயிலும் எடுக்கலாம், 10,000 ரூபாயிலும் எடுக்கலாம். மானத்தை மறிக்க துணி, உணவு, இருக்க இடம், இதுதான் வாழ்க்கை. நீங்கள் ராணி மாதிரி பார்த்தேன், இது மாதிரி பார்த்தேன்னு வாழ்க்கை இல்லைன்னா. எனிவே உங்கள் மூவரும் ஆன்மாவும் சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.